தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. மொத்தம் 9,13,084 பேர் தேர்வு எழுதுகின்றனர். 4,113 தேர்வு மையங்களில் தேர்வு நடக்கிறது. தேர்வு பணியில் 48,500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் ஈடுபட்டுள்ளனர். ஏப்ரல் 15ஆம் தேதி வரை தேர்வு நடக்கிறது. தேர்வு முடிவுகள் மே 19ஆம் தேதி வெளியாகிறது. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு துவங்கியது. புதுச்சேரி பகுதியில் 7,278 மாணவர்களும் 573 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதுகின்றனர். காரைக்கால் பகுதியில் 497 மாணவர்களும் 284 தனித் தேர்வர்களும் எழுதுகின்றனர். சென்னை கிண்டியில் நடந்த சிஐஐ தென்னிந்திய மாநாட்டை தொடங்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின், இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது தமிழகம் என பேசினார். பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முன்னிலையில் உள்ளது. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக தமிழகம் விளங்குகிறது. மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழகம் தனித்துவமாக காணப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தை பின்பற்றி தெலுங்கானா சட்டசபையில் நியாயமான தொகுதி மறுவரையறையை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியதை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். நமது ஜனநாயகத்தின் சமநிலையை அச்சுறுத்தும் எந்தவொரு முயற்சியையும் எதிர்ப்பதற்கான கூட்டு அழைப்பை இந்த தீர்மானம் வலுப்படுத்துகிறது. இது வெறும் ஆரம்பம் என்றும் கூறியுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக நாளை திமுக நடத்தவுள்ள ஆர்ப்பாட்டங்களில் 100 நாள் வேலை இல்லாததால் பாதிக்கப்பட்ட கிராமப்புற தொழிலாளர்களையும் பங்கேற்க செய்ய வேண்டுமென கட்சி தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தை பின்பற்றி தெலுங்கானா சட்டசபையில் நியாயமான தொகுதி மறுவரையறையை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியதை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். நமது ஜனநாயகத்தின் சமநிலையை அச்சுறுத்தும் எந்தவொரு முயற்சியையும் எதிர்ப்பதற்கான கூட்டு அழைப்பை இந்த தீர்மானம் வலுப்படுத்துகிறது. இது வெறும் ஆரம்பம் என்றும் கூறியுள்ளார். தமிழகம் முழுதும் இயங்கும் அனைத்து அரசு பஸ்களிலும் விரைவில் தானியங்கி கதவு அமைக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார். பள்ளி மாணவர்கள் பஸ்களில் பாதுகாப்பாக பயணம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஊதியம் 17 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. 2025-2026 நிதியாண்டுக்கான ஊதியம் ரூபாய் 336 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் ஊதியமாக 319 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தமிழகம் முழுதும் சிலிண்டர் இணைப்பு பெற்றிருக்கும் பயனாளியின் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு பணி நடக்கிறது. சிலிண்டர் இணைப்பு யார் பெயரில் உள்ளதோ அவர் கேஸ் ஏஜென்சிக்கு சென்று விரல் ரேகை பதிய வேண்டும். இந்த பணியை வரும் 31ஆம் தேதிக்குள் முடிக்க மத்திய அரசு அவகாசம் அளித்துள்ளது. இந்த பணி 50% கூட முடியவில்லை. இதனால் விரல் ரேகை பதிவு செய்யாதவர்களுக்கு ஏப்ரல் முதல் கேஸ் சிலிண்டர் கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. புதிய கல்விக் கொள்கையின்படி சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான என்சிஇஆர்டி பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பாலர் வகுப்பான பால்வாடிகா முதல் 2, 3 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டன. இந்த ஆண்டு 4, 5, 7 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் வெளியாக உள்ளன. மறைந்த நடிகர் சிவாஜியின் பேரன் துஷ்யந்த் வாங்கிய கடன் தொகையை செலுத்தாததால் சென்னை டி நகரில் உள்ள சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அதை நீக்க கோரி சென்னை ஹைகோர்ட்டில் நடிகர் பிரபு மனு தாக்கல் செய்துள்ளார். நடிகர் சிவாஜியின் வீடு எனக்கு சொந்தமானது. சகோதரர் ராம்குமாருக்கு எந்த உரிமையும் இல்லை. வீட்டை ஜப்தி செய்ய பிறப்பித்த உத்தரவை நீக்க வேண்டுமென மனுவில் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் சில நாட்களுக்கு முன்பு 6 பெண்களிடம் 27 சவர நகைகளை பறித்த ஈரானி கொள்ளையர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ஒருவன் என்கவுண்டர் செய்யப்பட்டான். ஒருமுறை கொள்ளையில் ஈடுபட 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் 20 லட்சம் ரூபாய்க்கு நகை பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு என கைதான சல்மான் ஹுசேன் வாக்குமூலம் அளித்துள்ளான். தங்கம் 3வது நாளாக இன்றும் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்து 66,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,340 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 114 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ரூபாய் 40 கோடி செலவில் 2127 சிசிடிவி கேமராக்களை பொருத்தும் பணியில் பஞ்சாப் போலீஸ் ஈடுபட்டுள்ளது. மத்திய அரசின் அனுமதியுடன் எல்லை தாண்டிய கடத்தலை தடுக்க ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை நிறுவ திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பெருமுச்சி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ், வயது 23. அதே பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 2018ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ராணிப்பேட்டை மாவட்ட கோர்ட் தீர்ப்பு வழங்கியது. மோகன்ராஜுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி செல்வம் தீர்ப்பு வழங்கினார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார்.
தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த கட்டிட மேஸ்திரி ராமமூர்த்தி என்பவரை பாலக்கோடு போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரில் இருந்து எர்ணாகுளம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு வந்தது. அந்த ரயிலின் பொதுப்பெட்டியில் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். சீட்டுக்கு அடியில் கேட்பாரற்று கிடந்த பையில் இருந்து 26 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்தியது யார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. கோடைகால விடுமுறையை முன்னிட்டு மேட்டுப்பாளையத்தில் இருந்து ஊட்டிக்கும், ஊட்டியில் இருந்து மேட்டுப்பாளையத்துக்கும் இன்று முதல் சிறப்பு மலை ரயில் இயக்கப்படுவதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த சிறப்பு மலை ரயில் இன்று தொடங்கி ஜூலை 6ஆம் தேதி வரை இயக்கப்படுகிறது. வாரத்தில் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டுப்பாளையத்தில் இருந்தும், அதேபோல மறுமார்க்கமாக ஊட்டியிலிருந்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் புறப்படுகிறது. இன்று புறப்பட்ட சிறப்பு மலை ரயிலில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக பயணித்தனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வாரச்சந்தை அருகே செயல்பட்டு வந்த பஞ்சுமெத்தை கிடங்கில் திடீரென பற்றிய தீ அருகிலுள்ள சாமில் மற்றும் மர அரவை மில்லுக்கும் பரவியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். 2 கோடி மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து காரிமங்கலம் போலீசார் விசாரிக்கின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் 2 மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் கனியனூர் பகுதியில் தனியார் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. மாணவர்களை ஏற்றிச் சென்ற இந்த பள்ளியின் வாகனம் வாலாஜா பூக்கார தெருவில் சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் பலமாக மோதி இழுத்து சென்றது. டிரைவர் உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டு மாணவர்களை பாதுகாப்பாக கீழே இறக்கிவிட்டார். அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமின்றி தப்பினர். வடசென்னை காசிமேடு விரைவு சாலையில் ராயபுரம் சூரியநாராயணன் பகுதியில் குடிநீர் குழாய்கள் பதிக்கும் பணி பல மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இதனால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருநாங்கூரில் உள்ள வன்புருஷோத்தமன் கோயிலில் பிரம்மோற்சவ விழா நடந்து வருகிறது. சிகர நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஆழமான பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் ராணுவ உறவுகளின் சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கனடாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வர்த்தக நடவடிக்கைகளுடன் நாங்கள் அமெரிக்க வரிகளை எதிர்த்து போராடுவோம் எனவும் தெரிவித்தார்.